நெற்குன்றத்தில் சாலையில் தேங்கியுள்ள கழிவுநீர் அகற்றப்படவில்லை என கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் 145வது வார்டில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் வள்ளியம்மை நகரில் பாதாள சாக்கடை வடிகால்கள் சுத்தம் செய்யப்படவில்லை என அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 145வது வார்டோட மாமன்ற உறுப்பினர். இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு மழைக்கு முன்பாகவே நான் மரியாதைக்குரிய மெட்ரோ வாட்டர் மேடம் உங்களாண்ட சொன்னேங்க. இந்த வள்ளியம்மை நகர் பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் ஆகாததுனால முழுக்க எல்லா சாக்கடை தண்ணியும் சாலையில பெருக்கெடுத்து ஓடுது. இது கிருஷ்ணா நகர் 7வது தெரு. இப்படி சாலையில இவ்வளவு கழிவுகள் நின்னா பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் எப்படி போவாங்க என்பதை நீங்க தான் கவனிக்கணும். இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ வாட்டர் அதிகாரிங்க கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன். அந்த வள்ளியம்மை நகர் பம்பிங் ஸ்டேஷனை உடனடியாக சீர் செய்யுங்க. 145வது வார்டில் இப்பேற்பட்ட சுகாதார சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துங்க. மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் மிகவும் மெத்தன போக்கோடு செயல்படுறீங்க. இதை 145வது மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களிடத்துல ஒரு அன்பான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், அரசு அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு இதை சீர் செய்து கொடுங்க. பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் இதை உடனடியாக மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் அந்த வள்ளியம்மை நகர் பம்பிங் ஸ்டேஷனை சரி செஞ்சு இந்த சீர்கேடுகளை சுகாதார சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.